நான் சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நான் நடந்தால் அடை அழகு அழகு. இந்த பெல்ட் வேற கருவண்டு மாதிரி நின்று அழகு வீடுன்னு பாடிங்க. ஷி சூப்பரா இருக்கேன். அண்ணா, இன்னைக்கு ஒரு டைரக்டர் வர சொல்லியிருக்காரு, ஆடிஷன். நான் இன்னைக்கு அங்கே போறேன். பஸ்ல போனோம். ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுக்குறியாண்ணா? என்னதே 100 ரூபாய் வேணுமா? ஏண்டா நீ சூப்பர்னு சொன்ன உடனே நான் எல்லாமே குலைக்குது. அதுக்கே தெரியுது நீ எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. செலக்ட்லாம் ஆக மாட்டேன். போய் வீட்டுல இருக்க வேலையை பாரு போ. எனக்குன்னா நான் குறை, நான் நல்லா நடிப்பேன். என்ன கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பேன், அவ்வளவுதான். தர்மியை பார்த்தோம் சில பேர் செலக்ட் பண்ணுவாங்கண்ணா. நீ அப்படிலாம் நினைக்காத, நான் கண்டிப்பா செலக்ட் ஆவேன். 100 ரூபா கொடுனாங்க. காசுலாம் இல்ல பட. இதை வேற ஆக்டிங் மயிறு மட்டை நீ. நான் கண்டிப்பா செலக்ட் ஆவேண்ணா. நீயும் உன் தம்பியை நம்பலாம். எப்படின்னா ஒரு 100 ரூபா இல்லைன்னா கூட பரவாயில்லண்ணா, ஒரு 50 ரூபா இருந்தாவது கொடுண்ணா. அப்பதானா பஸ்ல போக முடியும். ஆனா டேய் பட. ஐயா இவன் வேற எதிர்க்க வரான். போற காரியம் விளங்கன மாதிரிதான். கருப்பே. சாம, என்ன சட்டை பேண்ட் டக்கின்னு எங்க தடபடலாம் கிளம்பிட்டேன். எங்க போற? இல்லடா, ஒரு டைரக்டர் ஆடிஷன் வர சொல்லியிருக்காரு, அதுதான் போறேன். என்னது உண்மையா? சரி சரி ஓ. டேய் சாம, சொல்ற. ஒன்னும் இல்லடா, ரொம்ப தூரம் போனோம். அன்னைகிட்ட காசு கேட்டேன், தரல. ஒரு 100 ரூபாய் இருந்தா தாயாண்டா, அப்புறம் கொடுத்துறேண்ணா நானு. காசு வேற வேணுமா? இருக்குமான்னு தெரியல. கையில இருக்கிறத நான் தரேன், வச்சுக்கோ. 50 ரூபா தான் இருக்கா? அவ்வளவுதான்டா இருக்குது. சரி பரவாயில்லடா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி நான் திருப்பி கொடுத்துட்றேன். சரி வரவா, நீ பார்த்து போ. விளங்காதவன் பார்த்ததுல 50 ரூபா போச்சு. சரி